ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பூரி அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பூரி செய்கிறதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் ஊற்றினா தான் வந்து பூரி நல்லா ப்ரௌன் கலராக ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அது கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தேவைப்படும் போது தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம பூரிக்கு மாவு பிசையும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பூரிக்கு ரொம்ப நல்லா வரும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது, எண்ணெயும் அதிகமாக ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பூரிக்கு நார்மல் பச்சை தண்ணி தான் ஊற்றி மாவை பிசைகிறேன். இப்போ மாவை பிசைஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் பூரி வந்து நல்லா உப்பி நல்லா வரும். பூரிக்கு மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வந்து பூரி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா பூரி நல்லா வராது. அதனால நீங்கள் மாவு பிசையும் போதே அடுப்பில் வந்து எண்ணெயை போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை வந்து நீளமாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கத்தி வச்சு நம்ம கட் பண்ணோன்னா எல்லா பால்ஸும் எல்லா சப்பாத்தி மாவும் ஒரே சைஸில் இருக்கும். அப்போ பூரியும் எல்லாமே ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைஸ் இருந்தால் போதும். பூரி மாவு உருட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூரி போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பூரி போடுறதுக்கு வந்து பூரி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி நீங்கள் கையாட்டி இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி மாவு உருட்டும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி ரொம்ப மெலிசாக பண்ணக்கூடாது. பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பூரி வந்து உப்பி வரும். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது பூரியோட சைஸு. நீங்கள் வந்து பூரி பெருசாக போட்டுட்டிங்கன்னா அது ஈவனாக உப்பி வராது. பூரி வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸாக இருந்தால் தான் ஈவனாக நல்லா உப்பி வரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே பெருசாக போட்டிங்கன்னா பூரி வந்து உப்பி வராது. அடுத்தது பூரி போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். அதனால் ஓரளவுக்கு அடுப்பை ஹையில் வச்சுட்டு நீங்கள் பூரி போடுங்க. அடுத்தது பூரியை வந்து எண்ணெயில் போட்டோன்னே சைடில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இந்த பூரி மேலே அப்படியே லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா போதும். நல்லா பூரி வந்து உப்பி இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக உங்களுக்கு பூரி கிடச்சிரும். பாருங்கள், பார்க்கவே நல்லா ப்ரௌன் கலரில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்மளோட பூரி. ஸோ இந்த மாதிரி பூரியை 2 சைடும் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான பூரி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.